இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பழைய திரைப்பட பாடல். அ மெல்லிசை மாமன்னரும் ராமமூர்த்தியும் கடைசியாக இசையமைத்த படம் 1000ல் ஒருவன். அந்த திரைப்படத்துல வரக்கூடிய ஒரு பாட்ட பத்தி தான் இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டிஸ்கஷனு. இந்த பாட்டுல வந்து சங்கதிகள்லாம் அவ்வளோ பிரமாதமா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்ஸு எல்லாமே வந்து ரொம்ப நச்சுன்னு இருக்கும். அந்த பாட்டோட தொடக்க வரி வந்து "நாணமோ" அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த "நாணமோ" அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தைக்கு வந்து எம்எஸ்வி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 13 சங்கதிகள் போட்டிருக்காரு. ஆ அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ அது ஒரு அந்த கிளிம்ஸ தான் நம்ம நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போறோம். அத ஹார்மோனியத்திலேயே நம்ம வந்து பார்ப்போம். எடுத்தோனே டிஎம்எஸ் பாடுற நாணமோலேருந்து நம்ம வருவோம். அதுக்கப்புறம் பாட்டு ஒரு பல்லவியும் சரணம் மட்டும் கடைசியில பார்ப்போம். அதுல ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, நாணமோ அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு சங்கதி. அது ஒரு சங்கதி. இன்னும் நாணமோ அவரோட குரல்ல என்னென்ன சங்கதி விழுதுன்னு நம்மளால வந்து ஊகிக்கவே முடியாது. கண்ணுஜாடி நாடகம் என்ன அது வரைக்கும் வந்துட்டு அங்க ஒரு நாணமோ போறாரு. நாணமோ 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 அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. ஸோ இப்போ முதல் செக்ஷன்ல இருக்கிற 4 நாணமோ பாடியிருக்காரு. நிற்கிறாரு. அந்த இடத்துல பிசிசில வந்து ஒரு சங்கதி எடுக்கிறாங்க. அந்த சங்கதி வந்து அதோட அழகு வந்து நம்மளால வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. நேர கீழ இருந்து மேல போயிடுறாங்க. அந்த இடத்துல பெரிய காவே வந்துடுறாங்க. அங்க ஒரு நாணமோ பீசஸ்ல அவங்களோட சங்கதி ஃபுல்லா ஒரு தடவை பார்ப்போம். அந்த இடத்துல 2வது நீங்க டச் பண்ணிடுறாங்க. நாணமோ நாணமோ 8 சங்கதிகள் ஒரே நாணமோவுக்கு வந்து பார்த்துருக்கோம். பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் அப்புறம் பார்ப்போம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம சரளத்துக்கு வருவோம். அந்த இடத்த பாடினதுக்கு அப்புறம் அது எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க். அதுக்கு கூட வந்து எம்எஸ் நான் ஸ்வரம் போட்டிருக்காரு. அது எது அப்படிங்கிறது
அடுத்து அந்த கல்லுக்கு வந்து அவ்வளோ அழகான ஒரு சங்கதியை வந்து போட்டிருக்காரு. சின்ன நிஷாதத்துலேருந்து பெரிய நிஷாதத்தை டச் பண்றாரு. அங்க ஒரு அது பீரிசில் இருக்கு. திருப்பி வந்து மெயினா சங்கதிக்கு வந்துடுறாரு. உள்ளூர் சங்கதி அந்த இடத்துல வந்து அடுத்த நாணமும் அங்க ஒரு நாணமும் நாணமோ நாணமோ. இந்த பாட்டு முடிய சரணம் முடிச்சு திருப்பியும் பல்லை வரும்போது துண்டு வெள்ளை வரும்போது ரெண்டு அருமையான சங்கதி. அருமையான இந்த பாட்டுல இவ்வளவு நாணம் வந்து பார்த்துருக்கோம். அந்த பேக்ரவுண்ட்லேயும் ஜஸ்ட் ஒரு பார்த்துருக்கோம். அருமையான பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இந்த நாணமோ அப்படின்ற இந்த பாடலை நம்ம வந்து கேட்டு ரசித்தோம். எத்தனை நாணமும் அதில் இருக்குன்றத நம்ம வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இசை ஒரு பெரிய கடல். இந்த அருமையான இந்த பாடலை பற்றிய ஒரு பகுப்பாய்வுக்காக நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கேன். இப்போ இந்த சரணத்தையும் பார்த்துக்குவோம். நாயனத்திலுமே இந்த சத்தம் வந்தான்னு பார்த்தா எம்எஸ்சி அவர்களோட பாட்டை அந்த ஹார்மோனிக்ஸில் கேட்கும்போது இருக்கிற அழகே அலாதி, அவரோட சுவையே தனி. தேங்க்யூ.